டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் வரிசையில் சூப்பரான மாங்காய் சாதம் எப்படி பக்குவமாக வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ஒன்றும் சேர்த்து இதில் பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸை மத்தியானம் செஞ்சு சாப்பிடுங்க, சப்பாத்தி சைடிஷை நைட்டு செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லிடுங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ஒன்று ரைஸ் பார்க்க போகிறோம். அந்த ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸ் வந்து நம்ம இன்றைக்கி கர்நாடகா பொன்னி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் வீட்டு அரிசி இல்லைனா கர்நாடகா பொன்னி இந்த மாதிரி எதனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துருக்க அரிசி வந்து 1/2 கிலோ, அதாவது மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். 20 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறின அரிசி எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டு, இப்போ இதுக்கு 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துட்டோம். ஒருவேளை நீங்கள் வீட்டு அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப்பு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது தண்ணி வாங்கி வேகும், அதனால் ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் ரைஸை மட்டும் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம தண்ணி அளவு சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சப்பொடி போட்டு 1 டேபிள் ஸ்பூனு, நமக்கு சமையல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கிடுவோம். நல்லா சூப்பராக வெந்து பொழுன்னு ரெடியாகி வரட்டும். 2 விசில் அடித்த உடனே கேஸ் எல்லாம் நல்லா தன்னால் ரிலீஸ் ஆன உடனே நம்ம திறந்துடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பக்குவமாக அருமையாக நல்லா பொழுன்னு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த பக்குவத்தில் வெந்திருக்கணும். 2 கப் அரிசி, 4 கப்பு தண்ணி, 2 விசில், சூப்பராக நமக்கு ரைஸ் தயாராகிடுச்சு. ரைஸை வந்து நல்லா ஒரு பெரிய தட்டில் தட்டி நல்லா இந்த மாதிரி உதிரியாக அப்படியேவும் பிரித்து ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. ஒரே 1 டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்படியே கடுகு பொரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரே 1 டீஸ்பூனு உளுந்து, கடுகு நல்லா வெடித்து வந்துக்கிட்டு இருக்கு. 1 டேபிள் ஸ்பூனு சமையல் கடலை பருப்பு, அதுவும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு ஏற்கனவே வறுத்த பருப்பு தான், நம்ம தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே முழுன்னு வேக விடுங்க. முந்திரி பருப்பு, நிலக்கடலை எல்லாம் லேஸ் அந்த மாதிரி செவந்து வந்த உடனே ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து பொரியல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தாளிப்பழம் நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா இது மாங்காய் துருவல் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் மாங்காய், அதாவது 2 கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டு நல்லா தோலை நீக்கிட்டு துருவி வச்சுருக்கோம். நல்லா துருவி வச்சுருக்கோம். அந்த துருவின மாங்காய் தான் இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம், அதாவது 2 மாங்காய் அளவு இருக்குது. போட்டுட்டு இந்த தாளிப்பில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ரைஸுக்கு உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த மாங்காய்க்கு தகுந்தாப்புல ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு மீடியமாக வச்சுக்கிட்டு மாங்காயை நல்லா தாளிப்பில் போட்டு வதக்கி விடுங்க. மாங்காயை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு மாங்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம ஏற்கனவே ரைஸ் நல்லா வேக வச்சுருக்கோம்ல, உதிரியாக அதை எடுத்து நம்ம மாங்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ரைஸை போல சேர்த்து விட்டுறலாம். எல்லா ரைஸையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ மாங்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அடியிலேருந்து எடுத்து இந்த மாங்காய் சோறு எல்லாத்தையும் நல்லா தாளிப்பில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா விரவி கொடுங்க. அவ்வளோதான். விரவி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான ஒரு மாங்காய் சோறு, மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் உருளைக்கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். இதில் 2 டேபிள் ஸ்பூனு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடித்தோடனே ஒரு 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம், 1 டீஸ்பூனு மல்லி விதை, அதாவது 1-2 நொறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 25 கிராம் பூண்டு எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல பூண்டை வந்து பேஸ்ட்டாக சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 2 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை உரிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 200 கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி பேஸ்ட்டாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 4 மிளகா 2 கீரி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். முழுக்க இன்னைக்கு நமக்கு மிளகா காரம் தான், நம்ம வந்து மிளகா பொடியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாயவே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நமக்கு எண்ணெயிலே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இங்கே ஒரு 100 கிராம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா லேசாக மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தோடனே இந்த இடத்துல ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க. மஞ்சள் பொடியை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே தேங்காய் பால் நம்ம ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1/2 லிட்டர் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் தேங்காய் பால் திக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது, நல்ல ஒரு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் பால் எடுத்து நம்ம இந்த மசாலா வதக்கின மசாலாவில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பால் ஊற்றி லேசாக அந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே இதில் வந்து உருளைக்கிழங்கு நம்ம ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா டைமண்ட் சைஸில் தொலி எல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம். நான் வந்து டைமண்ட் சைஸில் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பன்னீர் மாதிரி இருக்கிறதுக்காக. நீங்கள் வந்து என்ன மாதிரி சைஸ்னாலும் கட் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணால் போதும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம மசாலாவில் உள்ளே கொட்டிடலாம். கொட்டிட்டு கலந்து விடுங்க. இப்போ தேங்காய் பால் மசாலாவிலேயும் உருளைக்கிழங்கு நமக்கு வந்து வரணும். அப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த தேங்காய் பால்லே நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா, அதாவது உருளைக்கிழங்கு மசிஞ்சிடக்கூடாது, பீஸாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், ஆனால் வந்து நமக்கு குழஞ்சிடக்கூடாது, பீஸ் வந்து அப்படியே இருக்கணும். இப்போ நமக்கு சூப்பராக உருளைக்கிழங்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி தூவி விட்டுறலாம். அப்போ நமக்கு சூப்பரான தேங்காய் பால் உருளைக்கறி அருமையாக தயாராகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். அருமையாக தயாராகிருக்கு. செம்மையாக இருக்கு. இந்த லேசான புளிப்பு நல்லா அருமையாக இருக்கு. எக்கச்சக்கமான சுவை அருமையாக இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ஒரு மாங்காய் சாதம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.